கொஞ்சம் தூக்குற மாதிரி வச்சுருக்கலாம்ல. எழுதப்பட்டிருக்கிற விலாசமானது நமது சங்கத்திற்கும் நமது ஜாதியாருக்கும் பெரும் நிந்தையாக இருக்கிறது. என்னவாக எழுதப்பட்டிருக்கிறது? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே நமக்கு பெரிய நிந்தையாகத்தான் இருக்கிறது. அப்படியானால் இதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். நாமே நமது கையால் பிடுங்கி எறியக்கூடாது. ஆனால் நீங்கள் பிளாத்துவிடம் போய் எழுதப்பட்டிருக்கும் விலாசமானது எங்களுக்கும் எங்கள் ஜாதியாருக்கும் பெரிய நிந்தையாய் இருக்கிறது என்றும் அதை கலற்றி எரிந்துவிட்டு யூதரின் ராஜா என அவனே எழுத சொன்னதாகவும் கேளுங்கள். பிற்பாடு இன்று மாலைக்குள் கொலையாளியின் எலும்புகள் முடிக்கப்படுவது பற்றியும் கேளுங்கள். நாங்கள் வருகிறோம். சகோதரரை, இந்த அங்கி யாருக்கு விடுவோம் என்று சீட்டு போட்டு பார்ப்போம். விடு அஞ்சு. ஓ யூதர்களின் ராஜாவே, இந்த அங்கியை எனக்கே விழச் செய்யும். விழு அஞ்சு. கிடைக்காம போச்சு. ராஜாவே, எனக்கு கண்டிப்பாக வேண்டும் இந்த அங்கி. விழு அஞ்சு. ராஜா, இந்த அங்கி என் பெயரில் விடுமாறு வேண்டிக்கொள். விடு அஞ்சு. யூதருடைய ராஜாவே, இந்த அங்கி எனக்கே விடும்படி செய். அஞ்சு. நாம் கேட்கும் கேள்விகளுக்கு இணங்க மாட்டேன் என்கின்றார். என்னதான் சொன்னார் அந்த பிளாத்து? நான் எழுதியதுதான், அதை மாற்ற முடியாது என்கின்றார். என்ன பைத்தியக்காரங்க பிளாத்து? எலும்புகள் முறிக்கப்படுவது பற்றி என்ன சொன்னார் அந்த பிளாத்து? அதை பற்றி தனது தலகர்த்தர் மூலமாக தெரிவிப்பதாக சொல்லியிருக்கிறார். யூதர்களுடைய ராஜாவே, உம்முடைய மகிமையான சிம்மாசனத்தை பார்த்தாயா? ஓ யூதருடைய ராஜா என்று சொல்லிக் கொண்டவனே, நீ சொல்லிக் கொண்டபடியே விலாசம் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதலால் நீ யூதருடைய ராஜாவாய் இருந்தால் சிலுவையில் நின்று இறங்கி வா, பார்ப்போம். தேவாலயத்தை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டி முடிப்பவனே, இப்பொழுது உன்னைத்தானே ரட்சித்துக் கொள், பார்ப்போம். அவன் மற்றவர்களை தான் ரட்சிப்பான், தன்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டான். நீ உண்மையான தேவகுமாரனா என்றால் சிலுவையில் நின்று இறங்கி வா, பார்க்கலாம். இவன் சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் என்று சொல்லித் இருந்தானே, இப்போது இவனை அந்த சர்வேஸ்வரன் வந்து வெற்றி பெற பார்ப்போம்.
யூதருடைய ராஜாவே கிறிஸ்து, இவர்கள் சொல்வதை நீ கேட்கிறாயா? உன்னுடைய வல்லமை இப்பொழுது காட்டு பார்ப்போம். இந்த வஞ்சனைக்காரன் சிலுவையில் அவமானமாக அறையப்பட்ட பாக்கியத்தை கண்டனான். ஏன் பிதாக்களின் கல்லறையில் மிக ரம்யத்தோடு அடக்கம் செய்யப்படுவானாக. ஆனால் எழுதப்பட்டிருக்கிற விலாசமானது எனக்கு மிகவும் நிந்தையாக இருக்கிறது. பிதாவே, என் பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நான் சொல்வதை கேள். நீ தேவகுமாரனுடைய கிறிஸ்து என்றால் உன்னையும் எங்களையும்